என்ன தெரியுமா? தலையில சும்மாட கட்ட, நெத்தியில திருநாம பட்ட, கழுத்துல எங்கொட்ட. பேக் வச்சிருந்தா பேக் வச்சிருந்த உத்தராட்சி கொட்ட அந்த மணி கொட்ட கையில கமல்ல கட்ட எந்த வாட்டில தண்ணி பட்டா பட்டா யாரா நாரத மகாமுனி நாரத மகாமுனி பேர் வந்து சத்திய லோகத்தை தவத்தோடு பரிமாணம் செய்து தரக்கூடிய சதுர முகம் பளித்த பிரம்மதேவர் இருக்காங்க. அன்னவருக்கும் கலைவாணி அம்மனுக்கும் நான் வந்து வளர்ப்பு பிள்ளை. ஆமா, நான் யாருக்கு பிறந்தேன்? நான் பிறந்தேன் தேவசபை கூடுவது வழக்கம். அப்படி கூடும்போது 4 நடினமார்கள் ரம்பை ஊர்வசி மேனகை சிலோர்தமை அப்படி சொல்லக்கூடிய 4 நடினமார்கள் நடினம் புரிவது வழக்கம். அதில் ஆட்டத்தில் சிறந்தவள், அழகில் சிறந்தவள் ஊர்வசி. அவளும் நடினம் புரிந்து கொண்டிருந்தார். அப்பொழுது என் தந்தையாகப்பட்ட பிரம்மதேவன் பார்த்தார். ஊர்வசி மீது ஆசைப்பட்டு விட்டார். இதை ஊர்வசியானவள் பார்த்து பிரம்மதேவன் நம் மீது ஆசை வைத்து விட்டால் நம்மை சேராமல் விட மாட்டான் அப்படி என்று தேவசபை கலைந்ததோ இல்லையோ ஓடத் தொடங்கி விட்டாங்க. தந்தையானவரும் பார்த்து சபை கலைவது முன்பாக ஓடிவிட்டார். அப்படி என்று பின் தொடர்ந்து ஓடினார். ஊர்வசி அம்மன் ஓட, என் தந்தை ஓட, ஊர்வசி ஓட, அப்படியே அப்படி ஓடினாங்க. ஊர்வசியானவள் பார்த்தால் பிரம்மதேவன் நம்மை விட மாட்டான் அப்படி என்று ஒரு குட்டிச்சவத்தின் அருகாமையில் கைதைகள் கட்டி வச்சிருந்தது. ஆமா, அங்க போய் ஒரு பெண் கைதியாக உருமாறி விட்டார். அப்படி உருமாறின உடனே என் தந்தையாகப்பட்டவர் பார்த்தார். இவ்வளவு தூரம் துரத்தி வந்தோம், ஆளை காணமே எங்க போயிட்டா அப்படி என்று யோசித்து நாணக்கண்ணால் பார்த்தார். அப்பொழுது வண்ணா வீட்டில் அருகாமையில் குட்டிச்சவத்தின் பக்கத்தில் பெண் கைதியாக உருமாறி விட்டார் தெரிந்தது. உடனே என் தந்தையாகப்பட்டவர் ஆண் கைதியாக உருமாறி இருவரும் அங்கே புணர்ந்தார்கள். அப்பொழுது விசுபண்டம் ராவ தங்காத படிக்க 3.25 நாளைகளில் நான்
ஜெனித்தேன். ஓ போய் கைது அட போய் கைது கேள்றா கேள்றா கைது பண்ணு கேள்றா கைது கேள்றா கேள்றா எங்க சபைக்கு வரலாமடா கைதா டேய் கைதிக்கு பொறுனா அந்த மாதிரி உருமாறி இருக்கும்போது பொறுனா வராதுடா. கோத்துல உப்பு போட்டு சொன்னாதானே உனக்கு கோவம் வரும். உப்பு போறியா இல்லையா? சாப்பிட்டு போட்டு சாப்பிடுறேன். அப்படி இருந்தாலும் அந்த வண்ணானுக்கு நீண்ட நாட்கள் குழந்தை இல்லை. வண்ணனுக்கு நீண்ட நாட்கள் குழந்தை கிடையாது. ஆமா. அப்பொழுது நான் ஜெனித்த உடனே குவா குவா என்று கத்திக் கொண்டிருந்தேன். வண்ணனாகப்பட்டவன் ஏதோ சத்தம் கேட்கிறது வந்து குடித்தவத்தின் அருகாமையில் பார்த்தான். என்னை பார்த்த உடனே நீண்ட நாட்களாக நம்ம குழந்தை இல்லையே அப்படி என்று என்னை எடுத்து நாளொரு மேனி பொழுதோர் வண்ணமாக வளர்த்து வந்தான். இருக்கும்போது உடனே என்னை எடுத்துக்கொண்டு குளக்கரைக்கு சென்றார். ஆமா, அங்கே என்னை ஒரு புறமாக அமர்த்தி விட்டு அவன் துணிகளை துவைத்துக் கொண்டிருந்தான். நானும் ஜலத்தில் இறங்கி கலக்கி கொண்டிருந்தேன். அப்பொழுது என்னை அவன் பார்த்து கலக்காதரா 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 என்று சொல்லி கலையக்காரன் இன்னொரு பேர் இருக்கு. என்ன பண்ணுவோம் தெரியுமா? குழந்தையையும் கிள்ளிடுவேன். குழந்தையை போட்டு வைத்திருந்தால் குழந்தையை கிள்ளி விட்டுறான். தொட்டிலேயே ஆட்டிடுவான். பெத்த தாய் வந்து கேட்டா இல்லன்னு சொல்றேன். வையாபுரம் போல சத்தியமா தெரியாது. ஆமா, எனக்கு பெருத்த சாபம் ஒண்ணு இருக்கு. யாருக்கு கொடுத்தது? தக்கன் சாபத்தினாலே முன்னொரு காலத்தில் தக்கனாகப்பட்டவனுக்கு 2000 ஆண் பிள்ளைகள். அப்பொழுது அவனோ சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து சாதா வரம் வேண்டி வாருங்கள் அப்படி என்று அனுப்பினான். நானோ பார்த்தேன். பிரம்மனோ கொடிய அரக்கன் அவர்கள் தவம் செய்து அந்த வரத்தை பெற்றுவிட்டால் உலகத்தையே அழித்து விடுவான். அதனால என்ன பண்ண, கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லி வஜன கோட்டைக்கு வாங்க அப்படின்னு கலந்து செய்ததால் பார்த்து மகன்களை கலகம் செய்து நீ அனுப்பியதால் ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்யாவிட்டால் தலையாகப்பட்டதும் வயிறாகப்பட்டதும் உப்பு நூறாக அழித்துவிடும் என்று தாம் கொடுத்து விட்டார். அதன் பிரகாரம் மருமகனுக்காக 1000 ரூபாய் கொடுக்க இந்த வீரபத்ர சாமியானவர் குடித்தங்கி 1 லட்சமா வாழ வேண்டும். இதோ தேவராஜார் குப்பத்தில் வாசம் புரிந்து வரக்கூடிய இந்த குமாரி இதோ நாரதனை நடிக்கக்கூடிய அன்னவருக்கு 500 ரூபாய் கொடுக்க, ஒரு காசு கொடுக்க, மறு காசு மலையா வளர வேண்டும் என்று இந்த வீரபுத்திர சுவாமி பிரார்த்தி கொண்டிருக்கிறார். இது ஐயன் சிலபாலிமா வாய்ந்து வரக்கூடிய இந்த ராஜேந்திரன் நம் மைத்துனர் பிள்ளைக்காக 500 ரூபாய் கொடுக்க, ஒரு காசு கொடுக்க, மறு காசு மலையா வளர வேண்டும் என்று இந்த வீரபுத்திர சுவாமி பிரார்த்தி கொண்டிருக்கின்றோம். மணி 200 மீதி 300 உனக்கு வாத்து காசு. வரக்கூடிய மணிவண்ணன் நாடக நடிகர். அவரு மணிவண்ணன் மருமகனுக்காக 500 ரூபாய் கொடுக்க, ஒரு காசு கொடுக்க, மறு காசு மலையா வளர வேண்டும் என்று இந்த வீரபத்ர சுவாமியை பிரார்த்தி கொண்டிருக்கின்றோம்.
200 ரூபாய் 500 ரூபாய் ஓம் நமோ நாராயண ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயண ஓம் கிரீம் கிரீம் ஐஸ்கிரீம் பால் ஐஸ்கிரீம் பால் ஐஸ்கிரீம் கப் ஐஸ்கிரீம் கிரீம் கிரீம் என்னடா கிரீம் வந்துருங்க மந்திரம் சொன்னியே கலங்க கட்டிச்சா வந்துச்சுங்க எங்க இது இந்த ராத்திரி அவன் கொண்டாட்டியோ அவன் தம்பி எங்க ஒரு கரும்பு தூள போறாங்க ஒன்னும் கல்யாணம் தான் ஆடுறேன் ஏன்னா பாட ஓம் நமோ நாராயண ஓம் நமோ நாராயண கலகம் கிடைத்து விட்டது தட்சணாகப்பட்டவன் ஏதோ யாகம் செய்வது போல் தெரிகிறது. அவனை சென்று பார்க்க வேண்டும். சகோதரா 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 தச்சகா சௌக்கியம் தானா சொல்வா மகோரமாய் யாகம் செய்யும் இந்த வகையை நீ கொண்டதென்ன